வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. சக்திவேல் சொத்து பிரிப்புன்னு வந்த உடனே சொந்தமாவது ஒன்றாவது அப்படின்னு ஆட ஆரம்பிச்சிடுறாரு. பழனியை ரொம்ப மட்டமா ஒட்டுண்ணி ஒண்டிக்கிட்டவன் ஒன்றுமில்லாதவன் வெறும் பையன்னு ரொம்ப மோசமாக திட்டுறாரு. பழனி மனசு வருந்தி அக்கா கிட்ட போய் அழ கோமதி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றாங்க தம்பியை. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாண்டியனும் வந்துடுறாரு. வீட்டில் இருக்க எல்லாரும் வர எவன்டா அது ஏன் வீட்டு வாசல்லன்னு கத்துறாரு சக்திவேல். வெளியே வந்த சக்திவேல் கிட்ட பாண்டியனோ என் மச்சானை எப்படா நீ அப்படி பேசலான்னு சண்டை போடுறாரு. நீ பழனி அப்படி பேசுனதும் தப்புதான், சொத்துல பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் தப்புதான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இதோ பாரு, நாங்க ராப்பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொத்து இந்த ஒட்டுண்ணி பயலுக்கு நாங்க எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சக்திவேல் விடாம அதே சொல்லிக்கிட்டு இருக்க பழனி ரொம்பவே காயப்பட்டு போறாரு. ஏங்க, எங்க மாமா கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும்னு தெரியுமில்ல அப்படின்னு சரவணன் கேட்க முகம் ஒரு நிமிஷம் வெளுத்து திரும்புது சக்திவேலுக்கு. சொத்துல சம பங்கு எங்க மாமாவுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு சரவணன். கோர்ட்டுக்கு போ, பஞ்சாயத்துக்கு போ, எங்க வேணாலும் போ, ஆனா ஒரு பைசா கொடுக்க முடியாது பாப்பா அப்படின்னு சொரிநாயை விரட்டுற மாதிரி விரட்டுறாரு சக்திவேல். இல்லை இல்லை, நான் ஒன்றும் சொத்துக்காகலாம் கோர்ட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு பழனி சொல்ல, அப்புறம் வேற என்ன செய்வ அப்படின்ற மாதிரி பார்க்க, இவ்வளவு நாளா இந்த வீட்டில் ஒருத்தன்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன்னு அதை இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு அழுகையோட பழனி கேட்க, ஆமாண்டா, உனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு தான் சொல்லிட்டேன். ஆமாம் சொல்லிட்டேன், நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு சக்திவேல் கேட்க அவர் ரொம்பவே அதிர்ந்து பார்க்குறாரு. ஏண்டா நீ இந்த வீட்டுக்கு என்னடா செஞ்சிருக்கிற? ஒரு துரும்பையாச்சும் கிள்ளி இந்த வீட்டுக்கு போட்டிருக்கியாடா அப்படின்னு சக்திவேல் கேட்க பழனி அதிர்ச்சியோடையும் பாண்டியன் திகச்சு போயும் பார்க்குறாரு. உங்கள் அக்கா முந்தானியை பிடிச்சிக்கிட்டே ஓடி இவங்க வீட்டில் மூட்டை தூக்கி போட்டு உழைச்சிருக்கிற, பொழப்ப வாங்கிக்கிட்டு சொத்தை வாங்கி போட்டுக்கிட்டு இப்போ அவங்களுக்கு தான் பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எதுக்குடா இப்போ எங்கிட்ட வந்து சொத்துக்கு பங்கு கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சக்திவேல் கத்திக்கிட்டு இருக்காரு. இந்தா பார்த்து பேசுனேன் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, என்ன இப்படி பேசுறாரு அப்படின்னு வடிவம் மாறியும் சங்கடப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஏய் போதும் நிறுத்துடாங்கிறாங்க பாட்டி. ஆத்தா இரு ஆத்தா, பேச வேண்டிய நேரத்துல பேசிதான் ஆகணும் அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு இருக்க பாட்டி ரொம்பவே சங்கடமா பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல வேலை பாக்கியம் இங்க வரல, அவங்க வந்து பேச ஆரம்பிச்சா மீதி யாருமே பேசியிருக்க முடியாது. இவன் சின்ன வயசுல இருந்து உழைச்சு கொட்டினது இவன் வீட்டுக்கு தான் அப்படின்னு பாண்டியனை பார்த்து சொல்ல பாண்டியன் முகத்தை திருப்பிக்கிறாரு. ஏய்யா, 3 வேளை அவனுக்கு சோத்தை மட்டும் போட்டுட்டு மாங்குன்னு அவன்கிட்ட வேலையை வாங்கிக்கிட்டு அவன் ரத்தத்தை ஃபுல்லா அட்டைப்பூச்சி மாதிரி இழுத்து அவன் கஷ்டப்பட்டு உழைச்சதுல சொத்து பத்துன்னு எல்லாம் சேர்த்துருக்கல்ல அப்படின்னு சக்திவேல் கேட்க, ஆமா அதுக்கு இப்ப என்னங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டியன். ஐயோ, இவர் என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு போறாரு, வீடு மட்டும் தானே கேக்குறேன்னாரு, இப்ப ஏன் இந்த தேவையில்லாத பேச்செல்லான்னு மாறி ரொம்பவே சங்கடத்தோட பாக்குறவங்க, ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்கன்றாங்க. ஏய் சும்மா இருடே கொஞ்சம் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, கொஞ்ச நாளா நல்லபடியா மரியாதை கொடுத்தாரேன்னு மாறி திகைப்போட பார்க்குறாங்க. இந்த பாரு, தேவையில்லாம பேசாத நீ அப்படின்னு கோமதி சொல்ல, இப்ப அவர் என்ன தப்பா பேசிக்கிட்டு இருக்காரு? அப்பா கரெக்டா தான் பேசுறாருன்னு அவரோட அருமை புத்திரன் குமரவேல் சொல்றாரு. அப்படி சொல்றா அம்மாவனே அப்படின்னு தோல்ல தட்டுறாரு. என்னடா உங்க அப்பா கரெக்டா பேசுறாரு அப்படின்னு கோமதி மிரட்டிக்கிட்டு இருக்க, டேய் உன்னைய பல்லு கிள்ளெல்லாம் உடைச்சிருவேன், என்னடா வேணும் உனக்குன்னு கதிர் எகிரிட்டு போறாரு. அவ்வளவுதான், 2 பக்கமும் பயங்கர கசகசன்னு ஆகுது. இந்த பக்கம் இருந்து சக்திவேலும் குமரவேலும் சண்டை போட, அந்த பக்கத்துல இருந்து கதிர், செந்தில், சரவணன், ராஜின்னு எல்லாரும் சண்டைக்கு வர்றாங்க. டேய் போங்கடா இங்க இருந்து, எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு அப்படின்னு குமரவேலும் விரட்டிட்டு இருக்காரு. பாண்டியன் பசங்களை அடக்கிட்டு இருக்காரு. எங்க வீட்டு சொத்தை பத்தி நீங்க எங்கடா பேச வர்றீங்க? இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு சக்திவேல் கேட்க திகைப்போட பாக்குறாரு பாண்டியன். கதிர் பயங்கர கோவத்தோட பாத்துக்கிட்டு இருக்க, ஏய்யா நியாயம்னு பேசுறல்ல, நியாயமா பார்த்தேன்னு வச்சுக்க, இந்த ஒட்டுண்ணி இருக்கான்ல இவனுக்கு நீதான் ஐயா சொத்துல பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல அதிர்ச்சியோட பாக்குறாரு பழனி. பாண்டியனும் திகைப்பா பாக்குறாரு. என்னமோ பேசி முடிச்சு தொலைடா, உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாதுன்னு முத்துவேல் முகத்தை திருப்பிக்கிறாரு. இதோ பாரு,
அவனுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து வருஷ கணக்கா ராப்பகலா உன் குடும்பத்துக்கும் உன் கடைக்கும் தான் உழைச்சு போட்டிருக்கான் அப்படின்னு சக்திவேல் சொல்ல பாண்டியன் முகத்தை திருப்பிக்கிறாரு. அதுக்கு நீ தான் கூலி கொடுக்கணும், நான் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சக்திவேல் சொல்ல எல்லாரும் அதிர்ந்து போய் அவரை பாக்குறாங்க. ஓ, அப்ப அவரை ஒண்ணும் இல்லாம விரட்டி விடலான்ற திட்டமா அப்படின்னு சுகன்யா பாக்குறாங்க. ஆமா, என் குடும்பத்துக்கு மனசாட்சி இருக்கான்னு கேட்டல்ல, உனக்கு மனசாட்சி இருக்கா ஐயா, உனக்கு மனசாட்சி இருக்கா ஐயா அப்படின்னு சக்திவேல் கேட்க பாண்டியன் மறுபடியும் முகத்தை வேற பக்கம் திருப்பிக்கிறாரு. உனக்கு மனசாட்சி இருந்தா இதோ நிக்கிறானே, இவனுக்கு சொத்துல ஒரு பங்கு கொடு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, ஏய் தேவையில்லாம பேச்ச மாத்தாதன்றாங்க கோமதி. ஏய் என்ன பேச்ச மாத்தாத, அப்பவும் சரி இப்பவும் சரி நான் ஒரே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல பாண்டியன் அவரோட கண்களை லேசர் மாதிரி அவர் மேல செலுத்திட்டு இருக்காரு. இவன் உழைச்ச உழைப்பு இருக்கே, அந்த உழைப்புக்கு ஓம் புருஷன் தான் சொத்துல பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க. சக்தி அப்படின்னு முத்து கூப்பிடுறாரு. அண்ணே அப்படிங்கிறவரு கும்பிடு போட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே, அப்படியே நான் கொதிச்சு போயிருக்கேன். இதோ இங்க நிக்கிறானே நியாயஸ்தன், இந்த நியாயஸ்தன் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். ஏய் நியாயஸ்தா, எனக்கு இவ்வளவு அறிவுரை சொல்றியே, நான் என்னென்ன பண்ணணும்னு எனக்கே நீ பேசுறல, நீ என்னையா பண்ண? நீ என்னையா பண்ணியிருக்கிற? உன் சொத்தெல்லாம் உன் 3 பசங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்குற அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க பாண்டியன் அவரை நேர்பார்வையா பாக்குறாரு. பழனிக்கு ஏதாவது கொடுத்தியா? சொல்லு. அள்ளி தான் கொடுக்கல, கிள்ளியாவது கொடுத்தியா? 5 பைசா கொடுத்துருப்பியா? நீ கொடுக்க மாட்டையா? அதானே, நீ எப்படி கொடுப்ப? அவனுக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து அவன்கிட்ட இருந்து உழைப்ப வாங்கிக்கிட்டு அவன் ரத்தத்தை ஃபுல்லா உறிஞ்சி எடுத்துட்டு அவனை நடுத்தெருவுல கொண்டு வந்து விட்டவன் தானே நீனு அப்படின்னு சக்திவேல் பேசிட்டு இருக்க பாண்டியன் மறுபடியும் பார்வையை திருப்பிக்கிறாரு. அண்ணே அண்ணே என்னென்ன பேசிட்டு இருக்கிற நீ அப்படின்னு பழனி கேட்க, ஏதோ நாங்களா பார்த்து அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி கடையை வச்சு கொடுத்தோம், எங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, நீ அவனுக்கு என்னையா செஞ்சிருக்கிற சொல்லியா, அந்த தகுதி உனக்கு இருக்கா அப்படின்னு சக்திவேல் கத்திக்கிட்டே இருக்க. யோ இங்க பாரு, சும்மா கத்தாத வளவளன்னு, ஒரு நிமிஷம் இரு வர்றேன் அப்படின்னு பாண்டியன் வேஷ்டியோட நுனிய டப்புன்னு தூக்கி விட்டு கையில பிடிச்சிட்டு உள்ளர போறாரு. அப்பா எங்க போறாருன்னு எல்லா பசங்களும் திரும்பி பாக்குறாங்க. மொத்தமா இந்த வீட்டு ஆளுங்க அந்த வீட்டு ஆளுங்கன்னு எல்லாருமே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க பாண்டியன் அவங்க எல்லாருக்கும் முதுகு காட்டி அப்படியே மிதப்பா நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த கூட்டத்துல சுடரும் நின்னுட்டு இருக்காங்க. மயில் மாதிரி இவங்க இங்க நடக்கிறது எல்லாத்தையும் ஒப்பிக்கிறது இல்ல போல இருக்கு, இல்லன்னா இந்நேரம் பாக்கியம் பயங்கரமா ஆடி இருப்பாங்களே. எல்லாரும் எதிர் வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்க பாண்டியன் கையில கொஞ்சம் பாண்ட் பேப்பர்ஸோட வர்றாரு. என்னவா இருக்கும்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்க பாண்டியன் சக்திவேல் முன்னாடி நிக்க அவங்க ஃபேமிலி ஃபுல்லா அபவுட் டன் போட்டு இந்த பக்கம் திரும்பிடுறாங்க. எல்லாரும் பாண்டியன் முகத்தையும் அவரோட கையையுமே ஒருத்தரா பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே பழனிய பத்தி, அது எல்லாமே நெசந்தான். யோ நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லல, பழனிக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அவன் என் கூட தான் இருக்கான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல பழனி மச்சானையே பார்த்துட்டு நிக்கிறாரு. அதான் ஊருக்கே தெரியுமே, அது என்ன இப்பதான் புதுசா சொல்ற மாதிரி சொல்ற அப்படின்னு பாக்குறாரு சக்திவேல். என் வீட்டுக்காகவும் கடைக்காகவும் அம்புட்டு உழைச்சவன் தான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல பழனியோட கண்கள் தானாவே தரைய பாக்குது. அவனோட உழைப்பையும் பாசத்தையும் நான் மட்டும் இல்ல, என் குடும்பத்துல யாரும் மறக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, என் பிள்ளைங்க சொத்துக்காக அடிச்சுக்கிறவங்க கிடையாது, நான் எது சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுட்டு போறவங்க தான் அப்படின்னு அவரு செந்தில பக்கத்துல வச்சுக்கிட்டே சொல்றாரு. கால சூழ்நிலையில யாருக்கு என்ன ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எதுக்கு இங்க சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்கன்ற மாதிரி சக்திவேல் சலிப்பா பாக்குறாரு. அதனால எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு தான் வக்கீல கூப்பிட்டு ஒரு உயில் எழுதி வச்சிருக்கேன். இது நாள் வரைக்கும் நான் சம்பாதிச்ச மொத்த சொத்தையும் 7ஆ பிரிச்சிருக்கேன். என் வீடு கடை முதற்கொண்டு எல்லாத்தையுமே என் 5 பிள்ளைங்களுக்கு 5 பங்காவும் இன்னொரு பங்கு கோமதிக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதி சுரீர்னு திரும்பி பாக்குறாங்க. சக்திவேலும் பாக்குறாரு படக்குன்னு. இன்னொரு பங்கு என் மாப்பிள்ள பழனிக்கும் தான் புயல் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல பழனி அப்படியே தெரிக்கிற மொழியோட பாக்குறாரு. சக்திவேல் குமரவேல் 2 பேரும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. கோமதியும் விரிச்ச மொழியோட அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. முத்துவேல், பாட்டி, சுகன்யா, வடிவு, மாரி அப்படின்னு எல்லாரும் பாண்டியனையே பார்த்துக்கிட்டு இருக்க கதிர் உதட்டுல சின்னதா ஒரு புன்னகை வருது. அங்க நிக்கிற அத்தனை பேர் முகத்தையும் ஒரு தடவை ஸ்கிரீன்ல கொண்டு வந்து காட்டிடுறாங்க. யோ
நான் இப்படி ஒரு உயில் எழுதி வச்சிருக்கேன்றது என்ன தவிர என் வீட்டில் யாருக்குமே தெரியாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல சக்திவேல் வாய் திறக்காம அப்படியே நிற்கிறாரு. பழனி படக்குன்னு மச்சான பார்க்குறாரு. ஏன் இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம்தான் இவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதி அழுகைக்கு ரெடி ஆயிடுறாங்க. பழனியும் ஒரு மாதிரி சொல்ல முடியாத உணர்ச்சி கலவையில சிக்கி நிற்கிறாரு. சுகன்யாவும் பாண்டியனையே பார்த்துட்டு இருக்க, இந்தா சந்தேகமா இருந்தா எல்லாத்தையும் படிச்சு பாரு அப்படின்னு சக்திவேல் கையில மொத்த பேப்பரையும் பட்டார்னு வைக்கிறாரு பாண்டியன். அந்த வேதாளமும் அதை வாங்கி படிச்சுட்டு அதிர்ச்சியோட பாண்டியனை பாக்குது. கோமதி கண்ணீரோட நிக்க பாட்டியும் நெஞ்சில கை வச்சுட்டு கண்ணீரோட பாக்குறாங்க. முத்துவேல் நம்ப முடியாத பிரமிப்போட பாக்குறாரு. சக்திவேல் பாண்டியனையே பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன நான் சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிற பாண்டியன் படக்குன்னு அவர் கையில இருந்து உயில புடுங்கிக்கிறாரு. எல்லாருமே பாண்டியனையே பார்த்துட்டு இருக்க, ஏய் வீடு, கடை, தோட்டம், அப்புறம் பேங்க்ல இருக்க பணம், இது எல்லாத்தையும் சமமா 7ஆ பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எங்க அப்பாவா கொக்கான்னு பாக்குறாரு கதிர். இதுல உங்க மாமா பழனிக்கும் ஒரு பங்கு கொடுத்துருக்கேன். ஏண்டா பழனிக்கு பங்கு கொடுத்ததுல உங்களுக்கு யாருக்காவது பிரச்சனை இருக்கான்னு பாண்டியன் தன்னோட குடும்பத்துக்கிட்ட கேட்குறாரு. அப்பா இதுல எங்களுக்கு என்னப்பா பிரச்சனை இருக்கு, சந்தோஷம் தாங்க பண்றாரு செந்தில் ஆளா. மீனா செந்தில பெருமையோட பார்க்க பாண்டியன் முகத்துல பெருமையோட நிக்கிறாரு. அப்பா நம்ம மாமாவுக்கு தானேப்பா பங்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சரவணன் சொல்ல, அப்பா மாமாவுக்கு பங்கு கொடுத்துதான்ப்பா ஆகணும் அப்படின்னு கதிர் சொல்ல, பழனி ஒருத்தரையா பார்த்துட்டு இருக்காரு. அப்பா எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லப்பா, எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தாங்கிறாரு சரவணன். இதை கேட்டதுக்கு அப்புறம் சக்திவேலும் அவர் பையன் குமரவேலும் சத்தம் இல்லாம உள்ளர் போய் தூக்கு போட்டுக்கலாம். ஆனா மரம் மாறி அப்படியே நின்னுட்டு இருக்க பாண்டியன் சக்திவேல் கிட்ட திரும்பி, கேட்டியா, காது கொடுத்து நல்லா கேட்டியா, நான் எழுதி வச்சிருக்கிறதுல என் பிள்ளைங்களுக்கு எந்த விதமான மறுப்பும் கிடையாதான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, முத்துவேல் அது குடும்பம்ன்ற மாதிரி பாக்குறாரு. என் மாப்பிள்ள பழனிக்கு பங்கு கொடுத்ததுல எல்லாருக்கும் சந்தோஷம்தான், இதை நல்லா காது கொடுத்து கேட்டல்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க சக்திவேலுக்கு மூஞ்சே செத்து போயிடுது. பேசுறதுக்கு வாய் இல்லாம இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. இவங்க மனுஷன் நீ எல்லாம் அப்படின்னு நீயே ஃபில் பண்ணிக்கன்னு கேப் விட்டுடுறாரு பாண்டியன். கேட்டல்ல என்ன செஞ்சேன்னு, பழனிக்கு என்ன செஞ்சாருன்னு என் புருஷன் காட்டிட்டாரு, நீ என்ன பண்ண போறேன்னு கோமதி மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேக்குறாங்க. சக்திவேலால கொஞ்ச நேரம் மூஞ்சியே நேரா வச்சுக்க முடியல. இப்படி அப்படின்னு திரும்பி சமாளிச்சுக்கிறவரு பாண்டியன் கையில் இருக்க பேப்பரை படக்குன்னு பிடுங்குறாரு. என்னது இது, என்னான்னு கேட்குறேன். வெறும் பேப்பரு, உயில் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சக்திவேல் சொல்ல கோமதி அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. இதோ பாரு, எத்தனை தடவை வேணாலும் மாற்றி எழுதலாம், தேவையில்லைன்னு வச்சுக்க கிழிச்சு கூட போட்டுடலாம். என்னமோ சொத்தை 7ஆ பிரித்து அவங்கவுங்களுக்கு பகுதியை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தா மாதிரி ஃபில்ம் ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. சும்மா அந்த கட்டு கதையெல்லாம் விட்டுக்கிட்டு வெறும் பேப்பரை எழுதி வச்சுட்டு இந்தா அப்படி அப்படின்னு குப்பையை தூக்கி போடுற மாதிரி அவர் கையில போடுறாரு சக்திவேல். உயில் வச்சிருக்காரானாமா உயில் அப்படின்னு சக்திவேல் ரொம்ப கேவலமா சொல்ல கோமதி பயங்கரமா முறைக்கிறாங்க. இப்போ பழனியுமே அவங்க அண்ணனும் முறைக்கிறாரு. யோ அப்படியெல்லாம் மாத்தி எழுதுற பழக்கம் எனக்கு கிடையாது, உனக்கு வேணும்னா இருக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏங்க இந்த இதெல்லாம் தேவையா உங்களுக்கு, எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் உங்களுக்கு புத்தி வராதான்னு மாறி பாக்குறாங்க. ஓ இந்த நிமிஷம் இந்த இடத்துல சொத்தை பிரிச்சு பத்திரம் போட்டுக்கூடன்னு சொன்னாலும் பழனிக்கு ஒரு பங்கை நான் கண்டிப்பா கொடுப்பேன்யா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பழனி ஒரு அதிர்ச்சியோட பார்த்துட்டே இருக்காரு. பிரமிப்போட பார்த்துட்டு இருந்த சுகன்யா உதட்டுல ஒரு சின்ன சிரிப்பு வருது. சும்மா நாடகம் ஆடணும்னோ இல்ல உங்ககிட்ட நிரூபிக்கணும்னோ உயில் எழுதி வைக்கல. பழனி எங்க வீட்டு பிள்ளையா, அவனை நானும் கோமதியும் இன்னைக்கு வரைக்கும் மூத்த புள்ள மாதிரி தான் நினைச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏற்கனவே கோமதி பழனியோட தோல்ல கைய வச்சிருக்க பழனி படக்குன்னு அவங்க அக்கா கையை அழுத்தி பிடிச்சிக்கிறாரு. கோமதியுமே கண்ணீரோட நிக்கிறாங்க. யோ ச்சே என்னையா ஆளு நீ எல்லாம், என் மாப்பிள்ள பழனிக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் நான் கொடுப்பேன்யா, உன்னைய மாதிரிலாம் நான் அவனை நட்டாத்துல விட்டுட மாட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படியே முகம் சுருங்கி பார்க்குறாரு சக்திவேல். என்னைக்குனாலும் பழனி என் பிள்ளை தான், என் மூத்த பிள்ளை, அவனை அவ்வளவு சீக்கிரமாலாம் நான் விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதி கண்கலங்கி நிற்கிறாங்க. கண்ணில் கண்ணீர் ததும்ப பார்க்குறாரு பழனி. சுகன்யா ராஜி எல்லாம் பெருமையாக பார்த்துட்டு இருக்காங்க. நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன்,
ஆனா அதுக்காக உங்ககிட்ட இருந்து கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு பாண்டியன் மிரட்ட சக்திவேலும் குமரவேலும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. பழனிக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்தை நான் வாங்கி கொடுத்தே தீர்வேன் அப்படின்னு பாண்டியன் சக்திவேல் கிட்ட சவால் விட, எங்க பக்கமா பேசுறதுக்கு ஆள் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் திமிரா பாக்குறாங்க சுகன்யா. யோ, என்ன விளையாடுறியா? சொத்துல அவனுக்கான பங்கை நீ கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாரு பாண்டியன். ஒரு நிமிஷம் முன்னாடி வர்றாரு முத்துவேல். சொத்து விஷயத்துல நாங்க இன்னும் எந்த முடிவும் எடுக்கல. அதுக்குள்ள பழனிவேல் அங்க வந்து என்ன சொன்னான்னு தெரியல. நாங்க பேசிக்கிறோம், அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு முத்துவேல். அப்படிலாம் பழனிவேலை நாங்க தனியாலாம் விட்டுட மாட்டோம் அப்படிங்கிற முத்துவேல் பழனி உள்ளரவான்னு கூப்பிடுறாரு. சக்திவேல் அப்படியே கடுப்போட முகத்தை திருப்ப பழனி எதுக்கோ வாயை திறந்துட்டு வாயை மூடிக்கிறாரு. டேய் பழனி, நாங்க இருக்கோம்டா, உனக்கு என்னன்னாலும் பாத்துக்கலாங்கிறாரு பாண்டியன். தைரியமா இருடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஏதோ ஒரு ஆதங்கத்தோட பாத்துட்டு இருக்காரு பழனி. பழனி உள்ளரவான்னு சொல்றேன் இல்லங்கிறாரு முத்துவேல். ஒரு நிமிஷம் இருன்னு அப்படிங்கிற பழனிவேல், மச்சான் எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான் அப்படிங்கிறவரு வார்த்தைகள் வராம நன்றி மச்சான்றாரு கையெடுத்து கும்பிட்டு. அக்கா சந்தோஷம்க்கா, எனக்கு இப்ப நிம்மதியா இருக்கு அப்படின்னு அக்காவோட கையை பிடிச்சி தட்டி கொடுக்குறாரு அவரு. என்னடா பழனி அப்படின்னு கோமதி தம்பியை பார்க்க, டேய் மாப்பிள்ளைங்களா, எனக்காக நீங்க எல்லாருமே வந்து நின்னீங்கல்ல, நீங்க எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கல்ல, எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படிங்கிற ஒரு கண்கள்ல கண்ணீர் வடிய, எனக்கு இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடான்னு கையெடுத்து கும்பிடுறாரு. 3 பேரும் சின்ன புன்னகையோட அவரை பார்த்துட்டு இருக்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்கடா மாப்பிள்ளைங்களா, நீங்க எல்லாருமே வீட்டுக்கு போங்க, இதோ ஒரு நிமிஷத்துல நான் வந்துடுறேன் அப்படிங்கிற பழனி, சுகன்யா நீ வான்னு கையை பிடிச்சி கூப்பிடுறாரு. வா சொல்றேன் அப்படின்னு அவரு சுகன்யா கையை பிடிச்சி உள்ளர கூட்டிட்டு போக, சக்தி உள்ளர போங்கிறாரு முத்துவேல். நீங்களும் போங்கன்னு பாண்டியன் கிட்ட சொல்றாரு. அவர் திரும்பி உள்ளர போயிட கோமதி கையில உயிலோட நிக்கிறாங்க. வா அப்படின்னு அவங்க தோல்ல கையை போட்டு பக்கத்துல நிக்கிற கதிரோட முதுகலையும் ஒரு தட்டு தட்டிட்டு நடக்கிறாரு பாண்டியன். எல்லாருமே வீட்டுக்குள்ள வர்றாங்க. பழனி வேகமா வீட்டுக்குள்ள ஓடி வர பாட்டியும் வர்றாங்க. அவங்களும் குடுகுடுன்னு வந்து பழனின்னு கூப்பிட ஹால்ல வந்து நிக்கிறாரு. என்னடா பழனி, கூப்பிட வந்துகிட்டே இருக்கிற, என்னடா அப்படின்னு கைய பிடிக்கிறவங்க, இந்த பாருப்பா நான் சொல்றத கேளுப்பா அப்படின்றாங்க பாட்டி. ஆஹா இல்ல ஆத்தா, சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அவரு மற்றவங்க பக்கம் திரும்ப, என்ன சொல்ல போறேன்னு பாக்குறாரு சக்திவேல். இம்பட்டு நாளா என் மச்சான நீங்க எல்லாரும் என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க, தப்பா தானே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு பழனி கேட்க, ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா மச்சான் புராணம் அப்படின்ற மாதிரி அலுப்பா தலையை திருப்பிக்கிறாரு சக்திவேல். அவரை மனசாட்சியே இல்லாத மனுஷன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க, ஆனா இன்னைக்கு அவரு எம்பட்டு பெரிய நல்ல மனுஷன்னு நிரூபிச்சிட்டார்ல அப்படின்னு பழனி கேட்க, பெரிய மனுஷன் வானத்தை போய் முட்டுற அளவுக்கு அப்படின்ற மாதிரி நக்கலா பாக்குறாரு சக்திவேல். ஆமா மகா உத்தம படங்க எருமை அப்படின்னு பழனிய திட்ட, ஆமாண்ணே நல்லவர் தானே என் மச்சான், நல்லவர் தானே அப்படின்னு பழனி சொல்ல, நீ தான் மெச்சிக்கணுங்கிறாரு சக்திவேல். உன்னை விட ரொம்ப நல்லவர்னு அப்படின்னு பழனி சக்திவேல கையை நீட்டி சொல்ல, கண்டுட்டா 5-6 நல்லதையும் கெட்டதையும் பத்தி இவன் அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாரு. பேசுங்க நீங்க அப்படின்ற மாதிரி சுகன்யா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவரை பார்த்தல, அவரோட புள்ளையா நான் இல்லைன்னாலும், அவரோட ரத்த சொந்தமா நான் இல்லைன்னாலும், அவரு சம்பாதிச்ச சொத்துல எனக்கு ஒரு பங்கு எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு பழனி சொல்ல, ஆமா பெரிய பொல்லாத பங்குன்னு பாக்குறாரு சக்திவேல். தங்கமான மனுஷன் அவரு. நீ என்னை இந்த வீட்டுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லும்போது நீ என்னோட மகனுக்கு சமமானவன்னு சொன்னவர் என் மச்சான் அப்படின்னு பழனி சொல்ல பாட்டி கண்ணீரோடு நிக்கிறாங்க. அவரு நல்லவர் தான். ஆமா ஆத்தா, அவரை விட்டுட்டு நான் ஏன் இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு பழனி கேட்க சுகன்யா அதிர்ச்சியோட பாக்குறாங்க. பாட்டிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. முத்துவேல அதிர்ச்சியோட பார்க்க, போ அப்படிங்கிறாரு சக்திவேல். நான் போறேன்னு, மறுபடியும் அந்த வீட்டுக்கே போறேன், என் மச்சான் வீட்டுக்கே போயிடுறேன். மச்சானோட, என் அக்காவோட, என் மருமக பிள்ளைகளோட நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க பாட்டி அழுகையோட பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. டேய் பழனி அப்படின்னு சொல்ல, நான் அங்கதான் நிம்மதியா இருப்பேன் ஆத்தா அப்படின்னு பழனி சொல்லிட சுகன்யா பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. டேய் பழனி, சக்திவேல் ஏதோ கோவத்துல பேசிட்டான், அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத அப்படின்னு முத்துவேல் சொல்ல,
இவன் போய் தொலைஞ்சா சரின்ற மாதிரி பாக்குறாரு சக்திவேல். சக்திவேலை நான் கண்டிக்கிறேன். இவன் பேசுனதை யோசிச்சு நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருன்னு முத்துவேல் சொல்றாரு. இல்லண்ணே, ஆஹா, நான் முடிவு பண்ணிட்டேன்னேங்கிறாரு பழனி. இனிமே நான் மச்சான் வீட்டுல தான் இருக்க போறேன் அப்படின்னு பழனி சொல்ல, போறதுன்னா போய் தொலை, எதுக்கு நின்று அதை சொல்லிக்கிட்டே இருக்கன்னு பாக்குறாரு சக்தி. பாட்டி அழுகையோட, பழனி கொஞ்ச நாளாதான்ப்பா நான் நிம்மதியா இருந்தேன், என் புள்ள என் கூடவே இருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வேண்டாம்ப்பா, இந்த ஆத்தாவை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத அப்படின்னு பாட்டி கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆத்தா, என்ன ஆத்தா நீ, நான் அங்க இருந்தாலும் அடிக்கடி வந்து உன்னை பார்க்க தான் செய்வேன் அப்படின்னு பழனி சொல்ல, கண்ணீரோட வேண்டான்னு தலையாடுறாங்க பாட்டி. தம்பி, என்ன தம்பி இது, நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருங்க, சொன்னா கேளுங்க தம்பி அப்படின்றாங்க வடிவு. பாட்டி அழுதுகிட்டே பழனி தோல்ல சாஞ்சிர அம்மாவோட கையை ஆறுதலா பிடிச்சிட்டு இருக்காரு அவரு. இல்ல அண்ணி, என்னை மன்னிச்சிடுங்க, இம்புட்டு அவமானத்தை தாங்கிக்கிட்டு என்னால இங்க இருக்கவே முடியாது, நான் போறேன் அப்படின்னு பழனி சொல்ல, டேன்னு கூப்பிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. ஏற்கனவே இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு இடையில நீங்க கிளம்பி போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், எதுவுமே கொடுக்காம அப்படியே போகட்டும்னு விட்டுடுவாங்கன்றாங்க சுகன்யா. விட்டுட்டோம் அப்படின்னு பழனி சொல்ல, சுகன்யாவுக்கு அதிர்ச்சி தான். நம்மளை மதிக்காதவங்க கூட நாம இங்கேயே இருக்கிறதுக்கு அங்க நம்மளை பிடிச்சவங்க கூட போய் நாம சந்தோஷமா இருக்கலாம்ல, நீ போ, நம்ம துணிமணிகள் எல்லாம் எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு பழனி. ஏங்க, நான் சொல்றத கேளுங்க, சொன்னா கேளுங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, நான் சொல்றத கேளு, நாம திரும்பவும் அந்த வீட்டுக்கே போலான்றாரு பழனி. இங்க பாரு, இதோ பாருங்க குழந்தனாரே, வேண்டாம், நீங்க எங்கேயும் போக வேண்டாம், அவர் பேசினதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்றாங்க மாறி. இல்ல அண்ணி, நான் மானம் கெட்டு போய் இனிமே இங்க இருக்கிறதாவே இல்ல அப்படின்னு பழனி சொல்ல, போனா போய் தொலைன்ற மாதிரி விட்டத்தை பார்த்து நிக்கிறாரு சக்திவேல். பழனி, அண்ணன் சொல்றேன்ல, நீ எங்கேயும் போக வேணான்றாரு முத்துவேல். என்னை மன்னிச்சிடுங்கண்ணே, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, இந்த விஷயத்துல யார் சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன், நான் முடிவு பண்ணிட்டேன், நான் போக தான் போறேன் அப்படின்னு இறுக்கமான முகத்தோட திரும்புறவரு சுகன்யா போன்னு சொல்றாரு. பாட்டி டேய்னு கூப்பிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. டேய் பழனி நான் உங்க கூப்பிட்டுட்டு இருக்கேன், வா சுகன்யான்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போறாரு பழனி. டேய் பழனி அப்படின்னு பாட்டி ஏனஸ்வரத்துல கூப்பிட்டுட்டு இருக்க, போப்பா அப்படிங்கிறாரு சக்திவேல். சுகன்யாவுக்கு எங்கேருந்து போக சுத்தமா மனசே இல்லை. அவங்களும் பழனி எடுத்து வைக்கிறத பேக் பண்ணிக்கிட்டே, ஏங்க, ஒரு பிரச்சனை நடந்தப்போ உங்க அக்காவும் அவங்க குடும்பமும் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க, சொத்து கொடுக்கற வரைக்கும் பேசினாங்க, அதெல்லாம் சரிதான், எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், ஆனா அதுக்காக இப்ப அங்க போய் இருக்கணுமா அப்படின்னு சுகன்யா கேட்க, அதெல்லாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுக்கிட்டெல்லாம் இங்க இருக்க முடியாது சுகன்யா, நாம நிம்மதியா போய் அங்கேயே இருக்கலாம் வான்னு கூப்பிடுறாரு பழனி. இல்லைங்க, அங்க பெருசா வசதி இல்லைங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல, அங்க இருக்கிற வசதியை வச்சுக்கிட்டே நாம நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம் சுகன்யா அப்படின்னு பழனி சொல்ல, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்களேன்றாங்க சுகன்யா. இதுக்கு மேல தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாத, வா அப்படின்னு அவர் ஒரு சூட்கேஸ் எடுக்க, வேற வழி இல்லாம சுகன்யாவும் ஒரு பேக்கு கையில எடுக்கிறாங்க. பாண்டியன் வீட்டில் தான் ஏதோ பிரச்சனை மாதிரி பாண்டியன் நின்றுட்டு இருக்க, சுத்தி எல்லாரும் நிற்கிறாங்க. ஏங்க, நீங்க எப்பங்க உயிலெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னு கோமதி கேட்க, அதெல்லாம் எப்பவோ எழுதிட்டேன்றாரு பாண்டியன். உயில் எழுத வேண்டிய அவசியம் இப்ப என்னங்க வந்ததுன்றாங்க கோமதி. அது ஒண்ணும் இல்ல, திடுதிப்புன்னு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னாங்கிறாரு பாண்டியன். என்னங்க நீங்க என்ன கோமதி பதற, அதே நேரத்துல அப்பா அப்படின்னு பசங்களும் அரசியும் பதறாங்க. என்னப்பா நீங்க, எதுக்குப்பா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பேசாதீங்கப்பான்னு மிரட்டுறாரு சரவணன். இல்லை, நெருப்புன்னா வாய் சுடவா போகுது, விடுங்கடா, திடீர்னு எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா பெத்த பிள்ளைங்க சொத்துக்காக சண்டை போடக்கூடாதுல்லன்றாரு பாண்டியன். அதுக்கு தாங்கிறாரு அவரு. அப்பா, நீங்க பெத்ததுல யாரும் கண்டிப்பா சொத்துக்காக அலையிறவங்க இல்லப்பா அப்படின்னு கதிர் சொல்ல, இலை, எந்த நேரத்துல மனுஷன் மனசு எப்படி மாறும்னு யாருக்குடா தெரியும், அதனாலதான் முன்னமே எல்லாத்தையும் யோசிச்சு உயில் எழுதினேங்கிறாரு அவரு. ஏங்க, நீங்க பழனிக்கு ஒரு பங்கு கொடுக்கறேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ஏய், அவன் என்ன மூணாவது மனுஷனா, நம்ம குடும்பத்துல ஒருத்தண்டி, அவனை எப்படி விட்டு தர முடியும்னு கேக்குறாரு பாண்டியன். கரெக்டுங்கன்னு கோமதி திருப்தியா சிரிச்சிட்டு இருக்காங்க. பாட்டி வடிவன் எல்லாம் அழுதுகிட்டு இருக்க,
சுகன்யா முன்னாடி வர பழனி பின்னாடியே வர்றாரு. 2 பேரும் அவங்கள கிராஸ் பண்ணி 2 அட்டை எடுத்து வைக்க, டேய் பழனி நான் சொல்றத கேளுடான்னு அழுகையோட பாட்டி பழனி கைய பிடிக்கிறாங்க. டேய் அம்மாவை விட்டு போகாதடா, போகாதையா அப்படின்னு அவங்க கதறி கதறி அழறாங்க. பழனி அப்படின்னு அவங்க கூப்பிட, ஆத்தா இதுக்கு மேலேயே நான் இந்த வீட்லயே இருந்துகிட்டு இருந்தேன்னா மனசுக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி செத்தே போவேன் அப்படின்னு பழனி சொல்ல பாட்டி கைய படார்னு எடுத்துடுறாங்க. எந்த அம்மாவுக்குமே புள்ள தன்னோட தான் இருக்கணும்ன்ற ஆசை இருக்கும். ஆனா அதுவே ஒரு பிரச்சனையா வரும் அவனுக்கு. அதுலயும் உயிருக்கு பிரச்சனையா வரும்னா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கும் தாய் மனசு. ஷோ ஒரே டிராமாவா போயிட்டு இருக்கு, சீக்கிரம் போய் தொலைங்கப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு சக்திவேல். சுத்த மானங்கெட்ட ஜென்மம். முகத்தையும் கண்ணீரையும் ஒட்டுக்கா துடிச்சிக்கிற பழனி, நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னு நீ நினைச்சன்னா என்னை தடுக்காதன்னு அம்மாவை திரும்பி பார்க்காம சொல்றாரு. வா சுகன்யா அங்க போலான்னு கூப்பிட்டுட்டு பழனி முன்னாடி நடக்க, சுகன்யா அவங்க எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு கூடவே நடக்கிறாங்க. பாட்டி கையை நீட்டி ஏங்கி அழுதுகிட்டு இருக்க, அவங்க தோலை பிடிச்சிட்டு வடிவம் அழுதுட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன, முத்துவேலும் வீட்டை விட்டு போயிடணும். குமரவேல் குரங்கு அவங்க அப்பா அவங்க அம்மா சுடர்னு 4 பேரும் வீட்டில் இருக்கணுமா? கண்ணீரோட அழற பாட்டி நெஞ்சில் கையை வச்சுட்டு நிற்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.